வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் ராசி பலனே நல்லா பொருந்தும், புரியும். ரொம்ப சிம்பிள். நான் லக்னத்துக்கு தான் பலன் சொல்கிறேன். ராசி என்பது உங்கள் மனநிலை, லக்னம் என்பது உங்களுடைய விதி, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல உங்கள் லக்னத்துக்கு நீங்கள் பலன் பார்த்துருங்க. அந்த நான் சொல்கிற ராசியுடைய பேர் தான் லக்னத்துடைய பேரும். அது ராசி லக்னம் எப்படின்னா எடுத்துங்க. ஸோ லக்னத்துக்கு பலன் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனநிலையும் உங்கள் முயற்சியும் எப்படி இருக்கும்னு உங்கள் ராசியில் பார்த்துது. 2. 3வது உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த சுய ஜாதகமில், அதாவது உங்கள் பர்த் சார்ட்னு சொல்கிறோம், அதில் எப்படிப்பட்ட கிரகநிலையோடு நீங்கள் பிறந்திருக்கீங்க, நல்ல அந்த அந்த யோக கிரகங்கள் எப்படி இருக்குது, பாவ கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய ஸ்தானங்கள்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ வலுவாக இருக்குது, எவ்வளோ யோகமாக இருக்குது, இதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வெரிஃபை பண்ணி வச்சுங்க. அதுக்கு நான் லேர்ன் ஆஸ்ட்ரோ கிளாஸ் எடுத்திருக்கேன், அதை பார்த்துருங்க. அடுத்தது நீங்கள் என்ன தசா புத்தியில் இருக்கீங்க அதையும் இதோட வெரிஃபை பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் சூப்பர் இம்போஸ் பண்ணி அழகாக இதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் தொடர்ந்து நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். உங்கள் மண்டலம், அதாவது உங்கள் லக்னம், உங்கள் ராசி எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. lifehoroscope.in அது மட்டும் தான் என்னுடைய சைட்டு. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணாலும் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் மட்டும் போய் எடுத்துங்க. அது வந்து ரிகார்டிங் கன்சல்டேஷனாக இருக்கலாம், இல்லை ரிகார்டிங் வந்து ஹாரோஸ்கோப் சர்வீசஸ், அதாவது ஹாரோஸ்கோப் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் அப்படின்னா அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. இப்போ நம்ம டீட்டெயிலாக ஜூன் மாத ராசி பலனை பார்ப்போம். கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு பலன், குரு பார்வை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா லாஸ்ட் மந்த் நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கொஞ்சம் சின்ன சந்தோஷம் தான். இப்போ இந்த மந்தோடைய ட்ரான்சிஷன்லாம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சனி ரொம்ப சாதகமாக இருக்கார். ப்ரொஃபஷனல் லைஃப் எடுத்தோம்னா சேஞ்சஸ் ஆர் வெரி வெரி பாசிட்டிவ். முதல்ல இந்த ஜாபோட சிச்சுவேஷன் என்ன நடக்கும்னு நான் பார்க்குறேன், யோசிச்சு பார்த்தேன். உங்களுக்கு கன்னியை பொறுத்த வரைக்கும் 9ல் குரு, 9ல் சுக்கிரன், 9ல் புதன், 9ல் சூரியன். எனக்கு என்னமோ நல்ல மாற்றங்கள், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிடனும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களை வந்து புஷ் பண்ணும். ஒரு எனர்ஜி வந்து உங்களை புஷ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைப்பீங்க. ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் குரு பலன் வந்த உடனே நிறைய பேர் கொஸ்டின் பண்ணிங்க, குரு பலன் வந்துடுச்சு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, அப்புறம் மே மாதம் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொன்னீங்க. மந்த்லி டிரான்சிட் வந்து வேறு, இயர்லி டிரான்சிட் வேறு. குரு இப்போவும் சாதகமாக இருக்கார், போன மாதமும் சாதகமாக தான் இருந்தார். மற்ற கோள்கள்லாம் இப்போ தான் ஒன்றா இணையிறாங்க. ஸோ இணையும் காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கூட்டணி குருவோடு சேர்ந்த புதன், குருவோடு சேர்ந்த சுக்கிரன், இதில் என்ன யோகங்கள் உண்டாகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புதன் வந்து லார்ட் ஆஃப் 10 தொழில், உங்களுக்கு குரு வந்து 4 மற்றும் 7. ஸோ கேந்திர பலமான ஒரு மந்த் இது. அதோட சுக்கிரன் உங்களுக்கு ஆட் ஆகிறதுனால பாக்கியாதிபதியாக வந்துடுறார். பொருளாதாரத்துக்கும் அவர் தான். சரியான முடிவு, சரியான மாற்றம், ஒரு புதிய தேர்வு, ஒரு புதிய முதலீடு எதுவாக இருந்தாலுமே ஜூன் மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதாவது 9ல் உள்ள கோள்கள் அப்படியே 10க்கு ஷிஃப்ட் ஆகிடும். எல்லாமே சாதகமாக இருக்கும். ஹோல் மந்த் 1 to 30 ஜூன் ஃபேவரபிள் மந்த் ஃபார் ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் அண்ட் ஜாப் அண்ட் கரியர். க்ளீனாக இருக்குது கன்னிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்டர் ரொம்ப நல்லா பாசிட்டிவாக இருக்குது. ஃபேமிலி, ராகு கேது தோஷம் இருக்குது. பர்த் சார்ட்டில் ராகு கேது தோஷம் உடையவங்களுக்கு இந்த சர்ப தோஷத்துடைய அமைப்பு கொஞ்சம் மன ரீதியாக, உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை செய்யும். ஸோ குடும்பத்தில் அப்படியே ஒரு அமைதி இருக்கிற மாதிரி தெரியும், அப்புறம் இல்லாத மாதிரி இருக்கும், மறுபடியும் இருக்கிற மாதிரி தெரியும், இல்லாத மாதிரி. கொஞ்சம் நீங்கள் பார்த்து பக்குவமாக போயிடுங்க. 8ல் செவ்வாய் வேறு நிற்கிது, அதை சனி பார்க்க. 8ல் செவ்வாய் நின்று அதை சனி பார்க்குது. அப்போ என்னென்னா ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வராத அளவுக்கு தவிர்த்து விட்டுடுங்க. தேவையில்லாத விஷயங்களை வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் இந்த மந்த்து. இது வந்து பர்சனல் லைஃப். திருமண ஏற்பாடுகள், திருமண முயற்சி செய்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஆனால் ஒரு முழுமையான திருப்தி அடைஞ்சு நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. வரன் கூட நல்ல வரனாக வரும், ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் எல்லாமே நல்லா இருக்குது. பட் அது உங்களை திருப்திப்படுத்திடுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் 8ல் இருந்து நீங்கள் ஒரு ஆஸ்பெக்டில் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேறு ஆங்கிளில் ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. அதேமாதிரி ராகு கேது 1-7 இருக்கிறதுனால ஒரு குழப்பமான மனநிலை, ஒரு மாதிரி ஒரு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இல்லாத சூழ்நிலை கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது, மனநிலையை காமிக்குது. அதனால் வரன் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான இருக்குது. சில தடைகள்லாம் சந்திப்பீங்க. அதை பேசி முடிக்கிறதுக்குள்ளே அது திருமணம் வரைக்கும் கொண்டு போது நிறைய தடைகள் இருக்கும். அந்த தடைகள்லாம் கடந்து அதை முடிப்பீங்க. அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வந்து நான் சொல்கிறது என்னென்னா, மாணவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. 9, 10, 9 and 10. 9 and 10ன்றது உங்களுக்கு லக்கும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஃபேவராகவும் இருக்கும், உங்களுக்கு பாசிட்டிவாகவும் இருக்கும். நீங்கள் போடுற எல்லா எஃபர்ட்ஸ்க்கும் ரிசல்ட்டும் கிடைக்கும். ஸோ மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரான மந்த்தை தான் நான் பார்க்குறேன். ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸோடு. இன்னும் சொல்லப்போனால் உங்களை எல்லாரும் கௌரவப்படுத்துவாங்க, ஹானர் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஈவன் நிறைய எக்ஸ்பென்ஸை ஃபேஸ் பண்ணால் கூட அவங்க வந்து சரி பரவாயில்ல,
உங்களுக்கு வந்து நீங்கள் நம்ம வீட்டு பிள்ளை எப்படியாவது நல்லபடியாக பண்ணணும்னு சொல்லி அவங்க பேங்க் லோன் எடுத்தாலும் சரி, எஜுகேஷன் லோன், அதர் லோன், எனி லோன், இல்லை சேவிங்ஸ்லேருந்து கேட்குறத கொடுக்குற அளவுக்கு செலவானாலும் பரவாயில்ல, உங்களோட ஃப்யூச்சர் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். எஜுகேஷன் எக்ஸாம்ஸ்லாம் கூட சூப்பராக பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்கோரில் வந்திருக்கு, பாசிட்டிவாக இருக்குது, நல்ல மோட்டிவேஷன். கொஞ்சம் ஹெல்த் அண்ட் டயட்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க, மூட் ஸ்விங்ஸ் இல்லாமல் பார்த்துங்க, கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்கள், பிராணாயாமா பண்ணுங்கள், நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா ஹெல்த்து, ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கன்னி எப்படியும் ராகு கேதுடைய தொந்தரவுகள் நிறைய பேருக்கு பார்த்ததில் இந்த டைஜஷன் ரூட்ஸு, ஒரு சிலருக்கு இந்த 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 என்ன சொல்லுவாங்க கப உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வாத பித்தம் கபம், அந்த மாதிரி கோல்டு பாடி டைப்பில் உள்ளவங்களாம் அந்த சைனஸ் சம்மந்தப்பட்டது, அலர்ஜி சம்மந்தப்பட்டது, ஃபுட் அலர்ஜி ஆர் எனி வாட்டர் அலர்ஜி, ஸோ அதை கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். மற்றபடி இந்த குடல் சம்மந்தப்பட்டது, ஜீரண மண்டலம், ஏன்னா ராகு கேதுன்னு அந்த பாம்புனா அந்த குடல், வாய் முதல் அந்த குடல் வரைக்கும் அப்படியே ஏதாவது பண்ணிகிட்ருக்கோம், ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் மனநிலையும் அப்படியே ஒரு மாதிரி மூட் ஸ்விங். பட் குரு பார்வை இப்போ என்னென்னா ஹெல்ப் பண்ணும், உங்களை என்ன பிரச்சனை வந்தாலும் ஓவர் கம் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து என்னென்னா குறிப்பாக நம்ம சொல்கிறது வந்து கன்னியை பொறுத்த வரைக்கும் வயதில் மூத்தவர்கள் ஒரு 60க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். என்ன காரணம்னா, நான் வந்து இதை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இப்போ இந்த மாதம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து கரெக்டாக 8th ஹவுஸில் இருக்குது. செவ்வாய்னா மருத்துவ உதவிகள். அதே மாதிரி ராகு கேது வந்து 1-7 நிற்கிது. இப்போ 1-7 நிற்கும் போது அது வந்து உடல் ரீதியான குடல் சம்மந்தப்பட்ட, அது சாப்பிட்ற ஜீரண மண்டலம் சம்மந்தப்பட்ட சில தொந்தரவுகள். அப்புறம் 8ஆம் இடத்துல அந்த செவ்வாயை சனியும் பார்க்கறதுனால சில எதிர்பார்க்காத உடல் என்ன சொல்லுவாங்க சத்து குறைபாடுகள், இல்லை உடல் உபாதைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது பர்டிகுலராக வந்து ஏஜ் க்ரைட்டீரியா வச்சு இன்னும் நான் டீப்பாக போகும்போது எனக்கு தோணுது இது வந்து 60க்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் அதிகமாக தொந்தரவு பண்ணுது. ஸோ சீனியர்ஸ் வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேக் கேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இது ஆரோக்கியத்துக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதாவது நான் உண்டு என் வேலை உண்டு, எனக்கு வந்து யாரும் கேள்வி கேட்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தொந்தரவும் கிடையாது, நான் வாட்டில் ஜம்முன்னு ஃபேமிலியை சூப்பராக மெயின்டைன் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி மனநிலையோடு இருந்தீங்கன்னா எந்த ட்ரபிளும் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 9 and 10 வந்து க்ளீனாக இருக்குது. உங்களுடைய கடமை எல்லாம் என்னவாக இருக்கும், டேக் கேர் ஆஃப் ஃபேமிலி, கமிட்மெண்ட்ஸு, குழந்தைங்க, பெரியவங்க, வீட்டை நிர்வகிக்கிறது, உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது, ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிறது, இதெல்லாம் கரெக்டாக போகும். இதில் பிரச்சனை தெரியல. பட் இந்த கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயோ ராகு 7th ஹவுஸ்லேயோ இருக்கிறதுனால தேவையில்லாத மன உணர்வுகளால் வரக்கூடிய மன உளைச்சல், மற்றவங்ககிட்ட கேட்குற செய்திகள், தேவையில்லாத விஷயங்கள் வந்து உங்கள் காதில் படுறது, தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் பேசுகிறது, இல்லை தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் வந்து உள்ளே போட்டு குழப்பிக்கிறது, இதனால் வரக்கூடிய மன உளைச்சல்கள், அதை வந்து அவாய்ட் பண்ணிங்கன்னா போதும், நிம்மதியாக இருப்பீங்க. நீங்கள் ஒன்றும் வேலை உண்டு தான், எந்த பிரச்சனை இல்லை. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம கன்னியை பொறுத்த வரைக்கும் பார்க்குறது என்னென்னா, வயதில் மூத்தவர்கள், சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து ரீசனபிள் இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணணும், நம்ம ஏன் சும்மா இருக்கணும், ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் நம்ம ஏன் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம வந்து ஏதாவது பண்ணலாமே, நம்ம கான்ட்ரிபியூஷன் இருந்தால் நல்லது தானே, வில் ட்ரை சம்திங். எஸ், அதுக்கு நல்ல நேரம் தான், நல்ல மந்த்து தான் அது. பொருளாதார ரீதியாக மனநிறைவை கொடுக்கக்கூடிய மாதம், நான் அதில் குறைய சொல்ல மாட்டேன். சீனியர்ஸ் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்த் ஆஸ்பெக்டில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டிய டைம் இது. ரொம்ப சீரியஸ் திங்கிங், ரொம்ப சீரியஸ் ஆக்ஷன், ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஓவர் ஆக்டிவாக எதையும் பண்ணாமல் ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக ஸ்மூத்தாக எல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கணக்கச்சிதமாக நல்லபடியாக போயிடும். இதுதான் ஓவராலாக கன்னிக்கு. கம்பேர்ட் டு லாஸ்ட் மந்த் கன்னி இந்த மாதம் நிறைய வகையில் ரொம்ப நல்லா ட்ரான்சாக்ஷன் நடக்குது. ஒன்லி திங், ரிலேஷன்ஷிப், கமிட்மெண்ட்ஸ், எமோஷனல் இம்பேலன்சஸ் அண்ட் ஹெல்த், இந்த 4 இடத்த கொஞ்சம் டேக் கேர் பண்ணிங்கன்னா மீதியெல்லாம் கரெக்டாக ஸ்மூத்தாக போயிடும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலனை கிளியராக கொடுத்துருக்கேன். இந்த பொது பலனே உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும். மினிமம் 50% மேட்ச் ஆகிடுச்சுன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா இது ஒரு பொது பலன், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்காம பொதுவாக நடக்கிற ட்ரான்சேக்ஷனை நான் வந்து உங்கள் ராசி அண்ட் லக்னம் ரெண்டுத்தையும் காம்போ பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் கிளியராக கரெக்டாக அந்த காம்பினேஷனோட பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு நல்ல பலன் புரியும், அது பதியும். அதில் உள்ள சில இடத்துல நான் எச்சரிக்கை கொடுத்துருப்பேன், சில இடத்துல கவனமாக இருங்கன்னு சொல்லியிருப்பேன், சில இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த முயற்சிகளை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும், அப்படி உண்மையிலேயே ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளம் வருமானதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் ஹாரோஸ்கோப்ஸ்லாம் பார்க்குற பழக்கம் உள்ளவங்க, அஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்க்குறவங்களாம் ரெகுலராகவே ஹாரோஸ்கோப்ஸ் யாராவது ஒரு அஸ்ட்ராலஜி நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் யாருன்னு நீங்கள் செக் பண்ணிங்க.
அவங்ககிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்கன்னா இதை உங்கள் பர்த் சார்ட்டை மட்டும் ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ தட் உங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு பலன் கிளியராக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இந்த ஜென்ரல் வீடியோ பலனை நீங்கள் எப்பவுமே ஒரு 3 to 6 months ஃபாலோ பண்ணிங்கன்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ராசி அண்ட் லக்னம் காம்போவில் நிறைய பேர் இன்னும் கூட கேட்குறீங்க, எதை பார்க்கணும் நான் கிளியராக சொல்லிட்டேன். லக்னம் தான் உங்களுடைய விதி. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு டிரான்சிஷனும் நம்ம வந்து எடுத்துக்கணும், அதோட பலன் எடுத்துக்கணும். பலன் வந்து எது கொடுக்கணும்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில் தான் கொடுக்கும். ராசி என்பது உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய உணர்வு நிலையும் உங்களுடைய என்ன ஆசைகளை கொடுக்கும். ஸோ அந்த ஆசைகள் எப்படி இருக்குது, ஆசையே இல்லாமல் கூட பலன் கிடைக்கும், ஆசை அதிகமாக இருந்து கூட பலன் கிடைக்காமையும் போகும். அது எல்லாமே ராசியை குறிக்கிறது. அது அந்த தெளிவை நான் தெளிவாக கொடுத்துட்றேன். லக்னம் என்பது உங்களுக்கு என்ன நடக்கும் என்பது, ராசி என்பது உங்களுக்கு என்ன விருப்பம் என்பது. விரும்பாது கூட சில பேருக்கு நடக்கலாம், விரும்பி கூட சில நடக்காமையும் போகலாம். அது எல்லாமே அந்த ராசி லக்னத்துடைய காம்போ. அந்த புரிதலோடு பாருங்கள். உங்களுடைய பர்த் சார்ட்டை எப்போவுமே ஒரு முறையாவது நல்லா ரீட் பண்ணி நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்க. உங்களுக்கு என்னென்ன பிளான்ட் எந்தெந்த ஸ்டாரில் என்னென்ன டிகிரியில் எந்த ஹவுஸில் இருக்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும்போது எந்த பிளான்ட் மேலே எந்த பிளான்ட் வந்து பொசிஷன் ஆகுதுன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். யோக தசையாக பாவ தசையானதும் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு பேசிக் கிளாஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதுவும் லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் இருக்குது. ஸோ ஆஸ்ட்ராலஜி ரீட் பண்ணுங்கள், அதை படிங்க, கற்றுக்குங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். அடுத்து நியூமராலஜி அண்ட் வாஸ்து. நிறைய பேர் வீடியோ வாங்கின பிறகு இப்படி வாங்கிட்டோம், அப்படி வாங்கிட்டோம், சவுத்தை வாங்கிட்டோம், வெஸ்ட்டை வாங்கிட்டோம், சவுத் வெஸ்ட்டை வாங்கிட்டோம், டாய்லெட் இங்கே இருக்குது, அது எதுன்னு சொல்கிறீங்க. பட் முன்னாடியே நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் போய் வீடு வாங்க. ஏன்னா நீங்கள் வாங்குகிற வீடு உங்களுக்காக மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, மனைவி, கணவன், குழந்தைகள் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ எல்லாருடைய பலன் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் வீடியோஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் 22 வீடியோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒரு போர்ட்லேயே கிளாஸ் எடுத்துருக்கேன். அதையும் பார்த்து புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து சர்வீசஸ் வந்து தொடர்ந்து ஒரு டீமாக எல்லாரையும் வச்சு நாங்கள் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரொம்ப ஜென்யூனாக ஸ்ட்ரைட்டாக பண்ணுறோம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான சர்வீஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் இது வந்து இந்தியா டைம்லாம் கன்வர்ஷன் பண்ணி ஒரு பஞ்சாங்க ரெடி பண்ணிலாம் பண்ணுறதே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் யூஎஸில் பண்ணீங்கன்னா யூஎஸோடைய லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் பேஸ் பண்ணி அந்த டைம் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி தான் ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு டீட்டெயிலான ஒரு ஹாரோஸ்கோப் வேணுனாலும் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் நீங்கள் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ரிப்போர்ட் அப்படின்னு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அதர் சர்வீசஸ் லைக் வாய்ஸ் கிளிப் ஆர் கன்சல்டேஷன் த்ரூ ஃபோன் ஆர் டேரெக்டாக நான் மீட் பண்ணோம், எதுவாக இருந்தாலுமே அந்த கன்சல்டேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஸ்பிளேல தெரிய நம்பர் மட்டும்தான் எங்களுடைய டீமோட நம்பர். ப்ளஸ் மெயில் இருக்குது. மெயிலையும் சைட்லேயும் நீங்கள் போய் த்ரூ மெயிலையும் நீங்கள் வந்து எங்களுக்கு மெயில் போடலாம். என்னோட சைட்லேயும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கிளியராக உங்களுக்கு என்ன தேவை, என்ன சர்வீஸ் வேணுன்றதையும் எங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எங்களோட எக்ஸ்பிளைனும் பண்ணலாம். ப்ளஸ் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஜென்யூனாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஜென்யூனாக டீட்டெயிலாக எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் வெகு சீக்கிரம் இது வந்து 1 million ரீச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஒரு நல்ல கிரேடில் நல்ல பொசிஷனில் எங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.